ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எக்ஸாம் டிப்ஸ். நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்எஸ்எஃபி போர்டில் வந்து பிசி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு, நேற்று ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து எப்படி ஜாப் ப்ரிப்பரேஷன் கொடுக்கலாம், என்னென்ன ப்ராசஸில் இவங்க வந்து கண்டக்ட் பண்ணாங்க, நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸை இந்த தடவை புதுசாக கொடுத்துருக்காங்கன்ற ஃபுல் டீட்டெயிலாக மேக் பண்ணிக்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா, அறிக்கை தேதினா நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 21/8/2025 ஓப்பன் ஆகிருக்கு. இணையவெளி விண்ணப்பம் துவங்கும் தேதி, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 22/8/2025 ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 21/9/25 வந்து ஸ்டாப் ஆகுது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் விண்டோன்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. அது எப்போ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 25/9 வந்து கரெக்ஷன் விண்டோ அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன தவறுகள் பண்ணியிருந்தாலும் அதை வந்து திருத்திக்கலாம். 25ஆம் தேதி 9ஆம் மாதத்தில் வந்து நீங்கள் வந்து திருத்திக்கலாம். சரிங்களா. உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா 9/11/2025 அந்த நாளில் வந்து உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் நவம்பர் மாதத்தில் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. சரிங்களா. வேக்கன்சின்னு சொல்லி பார்த்தோன்னா மொத்தம் வந்து எவ்வளோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 3644 வேக்கன்சி ப்ளஸ் 21 வேக்கன்சி வந்து அந்த ரிசர்வேஷனில் இருக்க எஸ்டி கேண்டிடேட்டுக்கு. சரிங்களா. வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலருக்கு வந்து மொத்தம் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு வந்து 2833 வேகன்சி. சிறைத்துறைக்கு வந்து 142 வேகன்சி வந்து ஆண்களுக்கும், பெண்களுக்கு வந்து 38 வேகன்சி. மொத்த வேகன்சி வந்து ஜெயில் வார்டனுக்கு வந்து 180 வேகன்சி. சரிங்களா. ஃபயருக்குன்னு பார்த்தீங்கன்னா மென் கேண்டிடேட் வந்து 631, உமன் கேண்டிடேட் வந்து ஃபயருக்கு வேக்கன்ட் கிடையாது. சரிங்களா. இதான் வேக்கன்ட் அலார்கேட். ஓகே, ரிசர்வேஷன் சிறப்பு ஒதுக்கீடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வார்ட் கம் டிபார்ட்மெண்ட், அதாவது டிபார்ட்மெண்ட் வாரிசுதாரர்களுக்கு வந்து 2ஆம் நிலை காவலரில் வந்து பார்த்திங்கன்னா 10%. சரிங்களா. 2ஆம் நிலை சிறை காவலர், அதாவது ஜெயில் வார்டனில் பார்த்திங்கன்னா 10%, ஃபயர்லேயும் 10%. ஸ்போர்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி, அதாவது 2ஆம் நிலை காவலரில் வந்து 7%, ஜெயில் வார்டன் வந்து 10%, ஃபயருக்கு வந்து 10%. சரிங்களா. ஸ்போர்ட்ஸில் எக்ஸலண்ட்டு. சரிங்களா. எக்ஸலண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பியில் மட்டும் 3% இது கொடுத்துருவாங்க. எக்ஸர்சைஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பியில் வந்து 5%, ஜெயில் வார்டனில் 5%, ஃபயரில் வந்து 5%. விடோ கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பியில் 3%, ஃபயரில் வந்து 3%, ஜெயில் வார்டன்லேயே 3%. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம்க்குன்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு வந்து தருவாங்க. அது பார்த்திங்கன்னா டிஎஸ்பி 20%, ஜெயில் வார்டனில் 20%, அப்புறம் ஃபயர்லேயும் 20%. சரிங்களா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 18,200 67,100 வரைக்கும் உங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து இருக்கலாம். சரிங்களா. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து நீங்கள் வந்து 10th வந்து முடிச்சிருக்கணும். 10th பாஸ் பண்ணால் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் கிட்டீடாக பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். அது ரிசர்வேஷன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து ஓசி கேண்டிடேட் பொது பிரிவினர், அதில் வந்து 18 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா. இது வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2/7/1999 1/7/2007 நீங்கள் வந்து பிறந்திருக்கணும். அடுத்து பிசிஎம்மு, எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2/7/1997 1/7/2007 நீங்கள் பிறந்தவங்களாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு எஸ்சி கேண்டிடேட் அண்ட் எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 31 வயசுக்குள்ளே இருக்கணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2/7/1994 1/7/2007 பிறந்தவங்களாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 31 வயசுக்குள்ளே இருக்கணும். டேட் ஆஃப் பர்த்னு பார்த்தீங்கன்னா 2/7/1994 1/7/2007 பிறந்தவங்களாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து விடோ ஆதரவற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும். அவங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 2/7/1988 1/7/2007 பிறந்தவங்களாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸர்வீஸ் பர்சன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 47 வயசு வந்து நிறைவு பெறாதவங்களாக இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 2/7/1978 1/7/2007 பிறந்தவங்களாக இருக்கணும். சரிங்களா. இதுதான் வந்து ஏஜ் கிரைட்டீரியா அண்டு ரிலாக்ஸேஷன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஓசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 31% வந்து ரிசர்வேஷன், அந்த போஸ்டிங் ரிசர்வேஷன் வந்து வச்சுருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 26.5% வந்து ரிசர்வேஷனில் வேகன்சி ரிசர்வேஷன் சரிங்களா இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிஎம் பார்த்தீங்கன்னா 3.5%. நெக்ஸ்ட்டு பிசி அண்டு டிஎன்சி அவங்களுக்கு வந்து 20%. எஸ்சி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 15%. எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா 3%. எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 1% சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் என்ன கிரிட்டீரியா. ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 வந்து நீங்கள் எப்போ வாங்கியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டேட் இருக்குது பார்த்தீங்களா 22/8 இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்த பிறகு நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து செல்லாது சரிங்களா. ஒரு 16 ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 16 ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இந்த சர்டிஃபிகேட்டுக்கு, அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்க இந்த ரிசர்வேஷனுக்கு சரிங்களா. ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க, நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்களோட சர்டிஃபிகேட் வந்து இந்த நம்ம நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி வாங்கப்பட்டதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஒரு 16 ஸ்போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கூடைப்பந்து, கால்பந்து, வளைக்கோல் பந்து, கைவிந்து பந்து, கைப்பந்து, கபடி, மல்யுத்தம், குத்துச்சண்டை, ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, பளுதூக்குதல், நீச்சல் போட்டி, தடகள போட்டிகள், குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல் மற்றும் சிலம்பம் சரிங்களா. இந்த 16 போட்டியில் வந்து அங்கீகரிக்க போட்டிகள். இதில் நீங்கள் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா. இன்னொரு விஷயம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதாவது ஸ்டார் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஏடியால் அங்கீகரிக்கப்படும் விளையாட்டு சங்கத்தால் வழங்கப்படும் படிவம் 1, படிவம் 2க்கு மட்டுமே பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்டிஏடி அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட் மட்டும்தான் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மிச்சம் நீங்கள் வெளியே ப்ரைவேட்டாக வேறு எங்கே நீங்கள் பண்ணியிருந்தாலும் அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த 4th பாயிண்ட்லேயே அவங்க வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர்கள் இந்திய நாட்டின் தமிழ்நாடு மாநிலத்தின் சார்பாக கலந்து கொண்ட இந்திய ஒலிம்பிக் சங்கம் அல்லது தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அல்லது தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களில் இருந்து படிவம் 1 அல்லது படிவம் 2 பெற்றிருக்க வேண்டும். கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ் டீம் வந்து என்னென்ன கிரிட்டீரியா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ் டீமுக்கு வந்து ஒரு 20% வந்து ரிசர்வேஷன் வந்து வச்சுருக்காங்க சரிங்களா வேக்கன்சியில். ஏஜுக்கு வந்து எந்த ரிலாக்ஸேஷன் கிடையாது, ரிசர்வேஷன் வந்து வேக்கன்சிக்கு மட்டும் வச்சுருக்காங்க சரிங்களா. இதில் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். தேர்ட் பாயிண்ட் வந்து தமிழ் வழியில் படித்தவர் என்பதற்கான ஆதாரமாக முதல்வர், தலைமை ஆசிரியர், மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட ஆதிதிராவிட நல அலுவலர் ஆகியோரால் பொருத்தமானவர்களிடமிருந்து இணைப்பில் உள்ள படிவம் 3இல் குறிப்பிட்டுள்ளபடி 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது நீங்கள் 1ஆப்லேருந்து 10th வரைக்கும் தமிழ் வழியில் படித்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிஎஸ்டி ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து சைன் வாங்கியிருக்கணும் சரிங்களா. நீங்கள் இடையில இப்போது நான் 2ஆப் வந்து இங்கிலீஷில் படித்தேன், 3ஆப் இங்கிலீஷ் படித்தேன், இல்லை நான் 5 வரைக்கும் இங்கிலீஷ் படிச்சுட்டு 6லேருந்து 10 வரைக்கும் நான் தமிழில் படித்தேன், இவங்க யாருக்குமே பொருந்தாது சரிங்களா. 1ஆப்லேருந்து நீங்கள் ரெகுலராக 10th வரைக்கும் நீங்கள் தமிழில் படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த பிஎஸ்டி வந்து உங்களுக்கு பொருந்தும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதவி விருப்ப முன்னுரிமை வந்து பெண் விண்ணப்பதாரர்கள் 2ஆம் நிலை காவலர் மற்றும் 2ஆம் நிலை சிறை காவலர் பதவிகளுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்க இயலும். தீயணைப்பு அதாவது ஃபயர்மேனுக்கு வந்து உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து வேகன்சி கிடையாது, அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண் விண்ணப்பதாரர்கள் 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர், தீயணைப்பு பதவிகளுக்கு முன்னுரிமை அளிக்கலாம். 3ஆம் பாலினத்தவர் வந்து 2ஆம் நிலை காவலர் பதவிக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கலாம். மேலும் 3ஆம் பாலின விண்ணப்பதாரர்கள் 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பகுதிகளுக்கு ஒதுக்கப்படவில்லை. அதாவது 3ஆம் பாலினத்தவர் அவங்களுக்கு வந்து அதாவது ஃபயருக்கும் ஜெயில் வார்டனுக்கும் வந்து வேகன்சி ஒதுக்கலை, 2ஆம் நிலை காவலருக்கு மட்டும்தான் வேகன்சி ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதில் உங்களுக்கு வந்து எந்த ஜாப் வேகன்சி வந்து உங்களுக்கு அதாவது எந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது ஆர்டர் படி நீங்கள் வந்து அந்த முன்னுரிமை வந்து நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா. அதை ஆர்டர் படி தான் நீங்கள் வந்து ஃபைனலில் நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எந்த போஸ்டிங் கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்து கொடுங்க. ஓகே, உங்களுக்கான எக்ஸாம் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் வழி தகுதி தேர்வு நடக்கும், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு வந்து 80 மார்க் நடக்கும் சரிங்களா. இந்த 80 மார்க்கில் நீங்கள் வந்து ஒரு 30 மார்க் சம்திங் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் பேப்பர் முதன்மை தேர்வு வந்து உங்களுக்கு வந்து வேலிடேட் ஆகும். இல்லைன்னா தமிழில் நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா முதன்மை தேர்வு வந்து வேலிடேட் ஆகாது, அதை வந்து திருத்த மாட்டாங்க சரிங்களா. ஸோ தமிழ் வழி தேர்வு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணால் தான் உங்களோட 2வது எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுவீங்க சரிங்களா. இல்லைன்னா நீங்கள் தமிழ் வழியே கிளியர் பண்ணாமல் அதில் நீங்கள் கிளியர் பண்ணாலுமே ஃபெயில் தான் நீங்கள்.
உங்களுக்கான முதன்மை தேர்வு வந்து மெயின்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 70 மார்க் இருக்கும். சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து மதிப்பெண் கிடையாது சரிங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடற்கூறு தொகுதி அளத்தல், அதாவது பிஎஸ்டி ஹைட் வெயிட் இது வந்து மார்க் கிடையாது சரிங்களா. நெக்ஸ்ட்டு உடற்திறன் போட்டிகள், அதாவது உடற்திறன் போட்டிகள்னா நம்ம அந்த ரோப்பு, லாங் ஜம்ப்பு, அப்புறம் 400, 100 இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 24 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. மிச்சம் இருக்க ஒரு 6 மார்க் பார்த்தீங்கன்னா என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் அதுக்கு வந்து 6 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, இதை பாருங்கள். விண்ணப்பதாரர்கள் தேர்வு நிலைகள் வந்து என்னென்னு பார்க்கலாம். எழுத்து தேர்வில் வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே இந்த ஓஎம்ஆர் பேஸில் தான் இருக்கும். இத்தேர்வானது 80 மதிப்பெண்ணுக்கு வந்து நடக்கும் சரிங்களா. தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து 80 மதிப்பெண்களுக்கு நடக்கும். 80 வினாக்கள் இருக்கும். இது வந்து ஓஎம்ஆர் செட்டில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். ஒரு கொஸ்டின் வந்து 1 மார்க் தான் சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி தகுதி தேர்வில் சொன்ன மாதிரி இந்த 40% வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. 40% பார்த்தீங்கன்னா 80க்கு வந்து 32 மார்க் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் வழி தகுதி தேர்வில் நீங்கள் வந்து பாஸ் சரிங்களா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான முதன்மை தேர்வில் வந்து பொது அறிவு பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின் இருக்கும், 45 மார்க் சரிங்களா. ஒரு கொஸ்டின் 1 மார்க்கு, 45 கொஸ்டின் இருக்கும். உளவியல் சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் இருக்கும், 25 மார்க் இருக்கும் சரிங்களா. இது மொத்தம் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் வந்து 70 மார்க் இருக்கும். மீதி இருக்கிறது வந்து 25 மார்க் வந்து ஃபிசிக்கல் போயிடும். மீதி ஒரு 24 வந்து ஃபிசிக்கலுக்கு போயிடும். 6 மார்க் வந்து ஸ்பெஷல் மார்க் வந்துடும் சரிங்களா. இது மொத்தம் 100 மார்க் ஆயிரும். மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 மார்க் இருக்கும். 80 நிமிடங்கள் வந்து, அதாவது 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து இந்த மெயின்ஸ் எக்ஸாம் 70 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு டைமிங் கொடுக்குறாங்க. ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மார்க் தான் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 35% வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. 35%னா 25 மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த பாஸ் கிரைட்டீரியாக்குள்ளே வருவீங்க. ஆனால் கட் ஆஃப் வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட்டில் உங்கள் நேம் வரும் சரிங்களா. அதே இது உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு நியர்பையில் கிடைக்கும். உங்களோட டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா. அதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கான, அதாவது நீங்கள் வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஆங்கிள் எடுக்கிறாங்கன்னா 1:5 ரேஷியோவில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமில் வந்து அதாவது மொத்தமே உங்களுக்கு வந்து 1:1 வேக்கன்ட் தான் வேணும். ஆனால் 1:5ல் வந்து எக்ஸாம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்க வந்து 1:5 ரேஷியோவில் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. அடுத்த கட்டமாக ஃபிசிக்கலுக்கு போயிடுவாங்க. ஃபிசிக்கலில் வந்து 1:3 சம்திங் அந்தமாரி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடல் தகுதி தேர்வுகள், அதாவது உடற்கூறு அளத்தல், அதாவது ஹைட் வெயிட் அந்த இது சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 159 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் வந்து 167 சென்டிமீட்டரும், ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும் சரிங்களா. செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண நிலையில் வந்து 81 சென்டிமீட்டரும், அதாவது விரிந்த நிலையில் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். எக்ஸர்வீஸ் பர்சனுக்கு வந்து அந்த செஸ்ட் எக்ஸ்டென்ஷன், அந்த ஹைட் இதெல்லாம் விதிவிலக்கு சரிங்களா. அவங்களுக்கு வந்து இது இல்லை. ஹைட்டை பற்றி ஒரு இதில் தான் நான் இந்த டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் பார்க்குறேன் சரிங்களா. இது வந்து நான் போன பிசிக்கு போகும்போது அவங்க வந்து அங்கே சார்ட் போட்டு விட்டுருந்தாங்க. அப்போயுமே நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தேன். என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 169.6 வந்து அவங்க 169.5 தான் எடுத்துப்போன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அது வந்து எல்லாருமே வந்து இப்போ 0.5க்கு மேலே இப்போ சொன்னால் அடுத்த டிஜிட் தான் போவாங்க அவங்க வந்து. ஆனால் பிசியை பொறுத்த மட்டும் அது வந்து டவுன் ஆகி மைனஸ் ஆகி கீழே வராங்க. அது ஏன் தெரியல சரிங்களா. ஆனால் அவங்க சொல்லியிருக்க நோட்டிஃபிகேஷனில் சொல்லிட்டாங்க அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சரிங்களா. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 169.6 இருந்தீங்கன்னா 169.5 தான் அவங்க சொல்லுவாங்களாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 169.7 இருந்தீங்கனாலும் 5 தான் சொல்லுவாங்களாம். ஆனால் 169.8 போயிட்டிங்கன்னா 117 எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 0.8 வந்தால் மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து ஃபுல் நம்பராக கவுண்டிங்கில் எடுத்துப்போன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல், அதாவது பிஇடியில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி 1500 மீட்டர் வந்து மென் கேண்டிடேட் வந்து 7 நிமிஷத்துல வந்து நீங்கள் ஓடி முடிக்கணும். இதுக்கு எந்த மார்க்கும் உங்களுக்கு கிடையாது சரிங்களா. இது வந்து எந்த மார்க் கிடையாது. நீங்கள் வந்து 7 நிமிஷத்தில் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஃபிசிக்கல் வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் ஈவெண்ட் வந்து மறுநாள் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஃபஸ்ட் நாள் வந்து உங்களுக்கு வந்து இந்த 1500 மட்டும்தான் நடத்துவாங்க. இதில் எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஸ்டார் ஈவெண்ட் வந்து கால் பண்ணுவாங்க சரிங்களா. கால் பண்ணுவாங்கன்னா கால் லெட்டர் கொடுத்து மறுநாள் வர சொல்லிடுவாங்க உங்களை. உமன் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் தூரத்தை வந்து 2 நிமிஷம் 30 செகண்டில் வந்து நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிக்கணும் உமன் கேண்டிடேட் வந்து. இதுவுமே உங்களுக்கு வந்து உமன் கேண்டிடேட்கான எலிஜிபிள் சரிங்களா.
எக்ஸ் சர்வீஸ் மேன் பார்த்தீங்கன்னா 1500 மீட்டரை வந்து 8 நிமிஷத்தை வந்து ஓடி முடிக்கணும் சரிங்களா. எக்ஸ் சர்வீஸ் பர்சனுக்கும் இந்த எலிஜிபிலிட்டி பிசிக்கல் வந்து இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த ஸ்டார் ஈவெண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 4th லைன் உடற்திறன் போட்டி மொத்த மதிப்பெண் வந்து 24 மதிப்பெண் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்விலும் 1 நட்சத்திரம் பெற்றால் 4 மதிப்பெண்களும், 2 நட்சத்திரம் பெற்றால் 8 மதிப்பெண்களும் அளிக்கப்படும். அதாவது 3 ஸ்டார் ஈவெண்ட் சரிங்களா. 3 ஸ்டார் ஈவெண்ட்டு ஒவ்வொரு ஸ்டார் ஈவெண்ட்டுக்கும் 8 மார்க்கு. ஒரு ஸ்டார் வந்து 4 மார்க்கு, 2 ஸ்டார் வாங்கினீங்கன்னா 8 மார்க், மொத்தம் வந்து 24 மார்க்கு. 3 ஸ்டார் ஈவெண்ட்டு 3×8 24 சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் ஈவெண்ட் பார்த்துக்கலாம். ஸ்டார் ஈவெண்ட் வந்து ரோப் கிளைம்பிங், அதாவது ரோப் ஏறுறதுல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மீட்டருக்கும் நீங்கள் கம்மியாக ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார், அதாவது மதிப்பெண் வந்து உங்களுக்கு கிடையாது, 0 மார்க். 5 மீட்டருக்கு கம்மியாக ஏறிட்டிங்கன்னா, 5 மீட்டருக்கு மேலே ஏறினீங்கன்னா, 6 மீட்டருக்கு கம்மியாக 5 மீட்டருக்கு மேலே ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மதிப்பெண், அதாவது 1 ஸ்டார் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் 6 மீட்ரு மற்றும் அதுக்கு மேலே 6 மீட்டருக்கு மேலே ஏறி செஸ்ட்டப் பண்ணணும். அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மதிப்பெண் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா. 8 மதிப்பெண்னா டபுள் ஸ்டார் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாண்டுதல், அதில் நீளம் தாண்டுதல் இருக்கும், உயரம் தாண்டுதல் ரெண்டுமே இருக்கும். நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதலில் வந்து ஃபஸ்ட்டு மேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 3.80 மீட்டருக்கு கம்மியாக தாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 மார்க்கு. 3.80 மீட்டருக்கு அதிகமாக 4.50 மீட்டருக்கு கம்மியாக தாண்டினீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் 4 மார்க்கு. 4.50 மீட்டருக்கு மேலே தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மார்க் டபுள் ஸ்டார் சரிங்களா. ஹை ஜம்ப் பார்த்தீங்கன்னா 1.20 மீட்டர் வச்சுருப்பாங்க. அந்த 1.20 மீட்டர் நீங்கள் தாண்டினீங்கன்னா 0 மார்க்கு. 1.20 மீட்டருக்கு மேலே தாண்டினீங்கன்னா 4 மார்க்கு, அதாவது சிங்கிள் ஸ்டாரு. 1.40 மீட்ரு அல்ல அதுக்கு மேலே நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா டபுள் ஸ்டார் சரிங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. 1.20 மீட்டரை நீங்கள் தாண்டினீங்கன்னா ஹை ஜம்பில் வந்து உங்களுக்கு வந்து 0 மார்க் தான். 1.20க்கு மேலேயே தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மார்க் சிங்கிள் ஸ்டாரு. 1.40 மற்றும் அதுக்கு மேலே நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மார்க் டபுள் ஸ்டார் சரிங்களா. மேக்ஸிமம் வந்து ஹை ஜம்ப் வந்து யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே லாங் ஜம்ப் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு எது பெட்டரோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 100 மீட்டர் 400 மீட்டர் ரேஸ் இருக்கும். அந்த 100 மீட்டர் வந்து நீங்கள் வந்து 15 வினாடிகளுக்கு அதிகமாக நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 மார்க் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 வினாடிகளுக்கு மற்றும் அதற்கு குறைவாக 13:50 வினாடிகளுக்கு அதிகமாக, அதாவது 13:50 டு 15 இந்த வினாடிகளுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மார்க் சிங்கிள் ஸ்டார் தருவாங்க. 13:50 வினாடிகள் மற்றும் அதற்கு குறைவாக, அதாவது 13:50க்கு கம்மியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் நீங்கள் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மார்க் டபுள் ஸ்டார் வந்து தருவாங்க சரிங்களா. நீங்கள் வந்து 400 சூஸ் பண்ணிங்கன்னா 80 வினாடிகளுக்கு அதிகமாக நீங்கள் வந்து ஓடிட்டீங்க. 80 வினாடிக்குன்னா 1:20 நிமிஷத்தில் நீங்கள் வந்து 1:20 அதுக்கு மேலே நீங்கள் ஓட்டிங்கன்னா உங்களுக்கான மார்க் பார்த்தீங்கன்னா 0 மார்க் தான் சரிங்களா. 80 வினாடிகள் மற்றும் அதற்கு குறைவாக, அதாவது நீங்கள் வந்து 80 டு 70 வினாடிகளுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மார்க் கொடுப்பாங்க, சிங்கிள் ஸ்டார் தான் சரிங்களா. 70 வினாடிகள் மற்றும் அதற்கு குறைவாக, அதாவது 1:10, அதாவது 1.10 நிமிஷத்துக்கு கம்மியாக நீங்கள் ஓடினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டாரு 8 மார்க் வந்து தருவாங்க சரிங்களா. ஸோ எல்லாருமே வந்து 400 பொறுத்த மட்டும் 110 ஓடணும். 100 பொறுத்த மட்டும் 13.50 அந்த செகண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டார் கிடைக்கும், 8 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டார் ஈவெண்ட்டுக்குமே 8 மார்க் இருக்கும். மொத்தம் 3 ஸ்டார் ஈவெண்ட்டு 24 மார்க் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உமன் கேண்டிடேட் பார்க்கலாம். உமன் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீளம் தாண்டுதலில் வந்து 3 மீட்டருக்கும் குறைவாக நீங்கள் தாண்டினீங்கன்னா 0 மார்க்கு. 3 மீட்ரு டு 3.75 மீட்ரு வரைக்கும் நீங்கள் தாண்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மார்க் சிங்கிள் ஸ்டாரு. 3.75 மீட்டருக்கு மேலே நீங்கள் வந்து 3.75 மீட்டருக்கு மேலே தாண்டினீங்கன்னா உங்களுக்கான மார்க் வந்து 8 மார்க்கு டபுள் ஸ்டார் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து எறிதல், அதாவது குண்டு எறிதலில் வந்து 4 கிலோ வந்து 4.25 மீட்டருக்கு கம்மியாக நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 மார்க்கு. 4.25 மீட்ரு டு 5.50 மீட்டருக்கும் அந்த டிஸ்டன்ஸுக்கு நடுவில் நீங்கள் வந்து தூக்கி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மார்க்கு சிங்கிள் ஸ்டாரு. 5.50 மீட்டருக்கும் அதிகமாக நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மார்க்கு டபுள் ஸ்டார் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பந்து எறிதலில் வந்து 17 மீட்டருக்கும் குறைவாக நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 மார்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 17 மீட்ரு டு 24 மீட்டருக்குள்ளே நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மார்க் சிங்கிள் ஸ்டாரு. 24 மீட்டருக்கும் அதிகமாக நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டாரு 8 மார்க் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஓட்டம், அதாவது ரன்னிங்கில் வந்து 100 மீட்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 17.50 வினாடிகளுக்கும் அதிகமாக நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 மார்க் தான். 17.50 வினாடிகள் மற்றும் 15.50 வினாடிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தில் நீங்கள் வந்து ஓடினீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மார்க்கு சிங்கிள் ஸ்டாரு.
15.50 வினாடிகள் அதற்கு குறைவாக நீங்கள் வந்து ஓடிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ஸ்டார் 8 மார்க். சரிங்களா? 200 மீட்டர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 38 வினாடிக்கும் அதிகமாக நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 மார்க் தான். 38 வினாடி டு 33 வினாடிக்குள்ளே நீங்கள் ஓடிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டார் 4 மார்க் வந்து கொடுப்பாங்க. 33 வினாடிக்கும் நீங்கள் கம்மியாக ஓடினீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மார்க்கு டபுள் ஸ்டார் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? உமன் கேண்டிடேட் வந்து ஸ்டார் இவெண்ட் இவ்வளோ தான். மென் கேண்டிடேட் வந்து இந்த ஸ்டார் இவெண்ட்டில் என்னென்ன கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். சரிங்களா? மென் கேண்டிடேட் வந்து ஆண் விண்ணப்பதாரர்கள் கயிறு ஏறுதல் நிகழ்வின் போது கைகளை மட்டுமே உபயோகித்து கயிறு ஏற வேண்டும். கால்கள் மற்றும் உடல் பாகங்கள் உபயோகப்படுத்தினால் 0 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதாவது நீங்கள் வந்து கையை யூஸ் பண்ணி மட்டும் தான் ஏறணும். உங்கள் காலோ உடம்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் டச் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபவுல் பண்ணிடுவாங்க. 0 மார்க் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? கயிறு ஏறுதல் மற்றும் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் நிகழ்வில் 2 வாய்ப்புகள் வழங்கப்படும். இவ்விரண்டு வாய்ப்புகளிலும் எந்த அளவு அதிகமானதோ அதை தான் எடுத்துப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து ரோப் ஏறுறது, லாங் ஜம்ப் இந்த ரெண்டுலையுமே வந்து உங்களுக்கு வந்து 2 சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த 2 சான்ஸில் நீங்கள் வந்து எது பெட்டராக பண்ணுவீங்களோ அதை வந்து எடுத்துப்பாங்க. 100 மீட்டர் 400 மீட்டரில் வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான். நீங்கள் ஒரே ஒரு முறை தான் ஓட முடியும். 2 சான்ஸ் கிடையாது. சரிங்களா? இதே இது உமன் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீளம் தாண்டுதல் மற்றும் குண்டு எறிதல், கிரிக்கெட் பந்து எறிதல் நிகழ்வுகளில் 2 வாய்ப்புகள் வழங்கப்படும். 2 வாய்ப்புகளில் எது அதிகமான நட்சத்திரங்கள் பெற்றுள்ளதோ அதை வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா? 100 மீட்டர் வந்து 200 மீட்டர் வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான் உமன் கேண்டிடேட்டுக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸர்சைஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா குண்டு எறிதல் அந்த குண்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 7.26 கிலோகிராம் வந்து இருக்கும். நீங்கள் 5 மீட்டருக்கும் குறைவாக நீங்கள் வந்து எறிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 மார்க்கு. 5 மீட்டர் டு 6 மீட்டர் வரைக்கும் நீங்கள் எறிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் 4 மார்க்கு. 6 மீட்டருக்கு மேலே நீங்கள் வந்து எறிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மார்க்கு டபுள் ஸ்டார். சரிங்களா? தாண்டுதல், நீளம் தாண்டுதல் மற்றும் உயர தாண்டுதல் வந்து நீங்கள் 3.25 மீட்டருக்கு கம்மியாக நீங்கள் தாண்டிருந்தீங்கன்னா அதாவது லாங் ஜம்ப். சரிங்களா? லாங் ஜம்பில் 3.25 மீட்டருக்கு கம்மியாக நீங்கள் தாண்டிங்கன்னா 0 மார்க்கு. 3.25 மீட்டர் டு 4.50 மீட்டர் வரைக்கும் நீங்கள் தாண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டார் 4 மார்க். சரிங்களா? டபுள் ஸ்டார் வந்துட்டால் 4.50 மீட்டருக்கு மேலே நீங்கள் தாண்டியிருக்கணும். உயரம் தாண்டுதல் பார்த்தீங்கன்னா 0.90 மீட்டர் வரைக்கும் நீங்கள் தாண்டிருந்தீங்கன்னா 0 மார்க் தான். சரிங்களா? உங்களுக்கு வந்து இதில் வந்து மார்க் கிடையாது. 0.90 மீட்டர் டு 1.40 மீட்டர் வரைக்கும் நீங்கள் தாண்டிருந்தீங்கன்னா 4 மார்க் சிங்கிள் ஸ்டாரு. 1.40 மீட்டருக்கு நீங்கள் மேலே தாண்டிட்டீங்கன்னா டபுள் ஸ்டார் 8 மார்க். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஈவெண்ட்டு ஓட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் 400 மீட்டர் இருக்கும். 100 மீட்டர் பார்த்தீங்கன்னா 17 வினாடிகளுக்கும் அதிகமாக நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 மார்க் தான். 17 வினாடி டு 13.50 வினாடினுக்குள்ளே நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டார் 4 மார்க் வந்து கொடுப்பாங்க. 13.50 வினாடிகளுக்கு கம்மியாக நீங்கள் ஓடிட்டீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டார் 8 மார்க் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் 400 சூஸ் பண்ணிங்கன்னா 85 வினாடிகளுக்குள்ள வந்து அதிகமாக நீங்கள் ஓடிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 மார்க் தான் கொடுப்பாங்க. 85 வினாடி டு 70 வினாடிகளும் நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஸ்டார் 4 மார்க் வந்து கொடுப்பாங்க. 70 வினாடிகள் அதாவது 110க்கு கம்மியாக நீங்கள் ஓடினா மட்டும்தான் டபுள் ஸ்டார் 8 மார்க் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிரிட்டீரியா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குண்டு எறிதல் மற்றும் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்ட நிலைகளில் 2 வாய்ப்புகள் வந்து வழங்கப்படும். இவ்விரண்டு வாய்ப்புகளும் எதில் நீங்கள் வந்து பெட்டராக பண்ணுறீங்களோ அதை வந்து எடுத்துப்பாங்க. 100 மீட்டர் 400 மீட்டர் வந்து சிங்கிள் சான்ஸ் தான். அதை யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு மதிப்பெண்கள் வந்து எது கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே 2 மார்க். என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்க 2 மார்க்கு, என்எஸ்எஸ்க்கு 2 மார்க்கு, கேம்ஸுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து 2 மார்க். சரிங்களா? என்சிசி சர்டிஃபிகேட் பொறுத்த மட்டும் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அரை மார்க்கும், பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 1 மார்க்கு, சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் வந்து கிடைக்கும். நாட்டு நல திட்டப்பணி அதாவது என்எஸ்எஸ். சரிங்களா? என்எஸ்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து 2 மார்க் கொடுக்குறாங்களா அதை எப்படி பிரித்து பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஈவெண்ட்டுக்குள்ளே நடக்கிற வந்து அரை மார்க்கும், காலேஜ் ஈவெண்ட்டில் நடக்கிறதுக்கும் அரை மார்க்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சார்பாக நடக்கும்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கும், மாவட்டங்களுக்கு இடையே டிஸ்ட்ரிக் இன்டர் டிஸ்ட்ரிக் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலத்தின் சார்பாக மாநிலங்களுக்கு இடையேயான ஃபார்ம் 2 பார்த்தீங்கன்னா 1.5 மார்க்கும், நேஷ்னல் அதாவது தேசத்தின் சார்பாக பன்னாட்டு போட்டிகள். சரிங்களா? நேஷ்னல்ஸ் போயிருந்தீங்கன்னா ஃபார்ம் 1 வச்சுருந்தீங்கன்னா 2 மார்க் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்எஸ்எஸ், என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த ஒரே அதாவது இந்த மதிப்பெண் தகுதி உரிமையில் நீங்கள் வந்து என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸ் இந்த 3மே நீங்கள் வச்சுருந்தாலுமே ஏதாவது ஒன்றுக்கு தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்சிசி, என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸில் ஒரே மதிப்பெண் தொகுதியில் ஒரு விண்ணப்பதாரர் 2 சான்றிதழ்கள் வைத்திருக்கும் பட்சத்தில், ஒரு சான்றிதழுக்கு மட்டுமே மதிப்பெண் வழங்கப்படும். அதாவது என்சிசி, என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு தான் கிளைம் பண்ணணும். எல்லாத்துக்கும் கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகள் இந்த 16 ஸ்போர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. ஓகே, இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 280 வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு கடைசியில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் கேட்கும். அதில் நீங்கள் ஜிபே இல்லை யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, லாஸ்ட்டாக அந்த பிஎஸ் டீம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். பிஎஸ் டீம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 50வது பேஜில் இருக்குது. சரிங்களா? இந்த 50வது பேஜில் இருக்க ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது வரைக்கும் பிஎஸ் டீம் வாங்காதவங்க உங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் சைன் பண்ணி வாங்கிக்கலாம். ஆல்ரெடி பிஎஸ் டீம் வச்சுருக்கவங்க வந்து வாங்க தேவையில்ல. சரிங்களா? ஓகே, இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி தெரியாதவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 டேஸில் வந்து ஹவ் டு அப்ளைன்ற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எப்படி அப்லோட் பண்ணலாம், அதாவது டாக்குமெண்ட்டில் எப்படி அப்லோட் பண்ணலாம், எப்படி ஃபில் பண்ணலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க.